இது வெற்றியின் நேரம். ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால் இயேசுவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு சொன்னார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான் என்று இயேசு சொன்னார். இயேசு அருமையானவர்களே ஒரு ஆவிக்குரிய தாகத்தை பற்றி பேசுகிறார். பாருங்க, ரெண்டு விதமான தாகங்கள் இருக்கிறது. ஒன்று சரீர தாகம். இந்த சரீர தாகம் எடுக்கும்போது மனிதர்கள் பாருங்க குளிர்ந்த தண்ணீரை குடிச்சு இந்த தாகத்தை தணித்துக் கொள்கிறார்கள். ஆனால் மனுஷன் வெறும் சரீரம் கிடையாது, மனிதன் ஆவி மனிதன் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, இந்த காலை வேளையிலே நான் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். என்னுடைய ஆவிதான் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறது. இந்த கண் வழியாக, கண் என்கிற இந்த ஜன்னல் வழியாக உங்களை நான் பார்க்கிறேன். இந்த வாய் வழியாக நான் பேசுகிறேன். கவனிங்க, இந்த உள்ளே இருக்கிற அந்த ஆவி மனுஷன் போயிட்டான்னா இந்த கண்ணு திறந்திருக்கும் ஆனா பார்க்காது. இந்த வாய் நல்ல வாயா இருக்கும் ஆனா பேசாது. அருமையானவர்களே, ஆகவே உண்மையான மனுஷன் இந்த ஆவி மனிதன் என்று அருமையான வேதம் சொல்லுகிறது. சரீரத்தை பார்க்கலாம் ஆவி மனுஷன் ரொம்ப முக்கியம். சரீரத்தில் ஏற்படுகிற தாகத்தை பார்க்கலாம் ஆவியிலே ஏற்படுகிற தாகம் வலிமையானது. பாருங்க, சரீர தாகத்தை தண்ணியை குடிச்சு தணிச்சுக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய தாகத்தை எப்படி தணிப்பது, ஆவிக்குரிய தாகத்தை யார் தீர்ப்பார் என்று மக்கள் கேட்டு பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. மனுஷனுடைய ஆவிக்குரிய தாகத்தை தீர்க்கிறவர் ஒரே ஒருவர், அவருடைய பெயர் இயேசு. அருமையானவர்களே, இயேசு தான் பாருங்க அந்த மனுஷனுடைய ஆவிக்குரிய தாகத்தை தீர்க்கிறார். அதனாலதான் அவர் சொன்னாரு, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது, என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான் என்று இயேசு சொன்னார். பாருங்க, மக்களுக்கு இது தெரியாதபடினால இன்றைக்கு அநேக மக்கள் இந்த ஆவிக்குரிய தாகத்தை தணித்துக் கொள்ளும்படியாக சுய முயற்சியில ஈடுபட்டாங்க. புண்ணிய சேத்திரத்துக்கு ஓடுறாங்க, நோன்பு இருக்கிறாங்க, சரீரத்தை வருத்துறாங்க, அருமையானவர்களே பணத்தை செலவழிக்கிறாங்க, எதையோ செய்யறாங்க, வருஷ வருஷம் அதை செய்கிறார்கள். ஆனா ஆவிக்குரிய தாகம் தீர்ந்த பாடில்லை. கவனிங்கள், இதுதான் இன்னைக்கு மனிதனுடைய அவல நிலையா இருக்கிறது. அநேகருடைய உள்ளத்துக்குள்ள ஒரு கேள்வி என்னன்னா, எத்தனையோ வழிகளை நான் முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன் ஆனா என்னுடைய ஆவிக்குரிய தாகம் இன்னும் தீரல. எத்தனையோ வருஷமா பிரயாசப்பட்டுட்டேன் ஆனா என்னுடைய ஆவிக்குரிய தாகம் இன்னும் தீரல என்பதுதான் இன்னைக்கு அநேகருடைய அங்கலாய்ப்பு. அருமையானவர்களே, அநேக வழிகள் அல்ல, ஒரே ஒரு வழி இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அது இயேசுவாகிய வழி. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். ஆகவே அது தேவன் உண்டாக்குன வழி, மனிதர்கள் கண்டுபிடிச்ச வழி கிடையாது. இன்னைக்கு மனிதர்கள் நிறைய வழியை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க, ஆனால் தேவன் ஒரு வழியை உண்டாக்கி வைத்திருக்கிறார் மனிதருடைய ஆவிக்குரிய தாகம் தீர்க்கப்படும்படியாக. கவனிங்கள், தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி கல்வாரி சிலுவையில் அவரை மரிக்க செய்து அவருடைய ரத்தத்தை எல்லாம் சிந்துவிட்டு அவரை மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பி இன்றைக்கு மனிதருடைய தாகத்தை தீர்க்கிற ஜீவ தண்ணீராக இயேசுவை தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு மனிதர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சுயத்தில் பிரயாசப்படுவதை விட்டுவிட்டு இயேசுவே உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று பாருங்க, தேவனுடைய வழியை ஏற்றுக்கொள்ளும் போது, நீர் என் ஆண்டவராக என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அருமையானவர்களே, இயேசு உள்ளே வருகிறார், பாவங்களை எல்லாவற்றையும் மன்னிக்கிறார். பாருங்க, அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால பாவங்களை கழுவி எடுக்கிறார், ஆவிக்குரிய தாகத்தை அவர் தீர்க்கிறார். ஒரு பெரிய திருப்தியும் நிறைவும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே உண்டாகிறது. ஆகவே இந்த காலவேளையிலே தேவன் கொடுக்கிற அந்த திருப்தியும் நிறைவும் உண்டாக வேண்டுமானால் இயேசுவே உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று
அவருக்கு அழைப்பு கொடுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள் நீதிமான்களாக இருக்கிறோம் என்கிற சத்தியத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். திரும்ப திரும்ப இந்த சத்தியத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஏனென்றால் அருமையானவர்களே, நீதியின் உணர்வு தேவனுடைய மக்களுக்குள்ளே பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கவனிங்க, நீதி குறித்த சத்தியத்தை உள்ளே வைக்க வேண்டும். இந்த சத்தியம் உள்ளே இறங்க வேண்டும். இட் மஸ்ட் சிங்க் டவுன். நம்முடைய ஆவிக்குள்ளே நான் நீதிமான் என்கிற அந்த சத்தியம் அருமையானவர்களை பதிய வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் நம்முடைய விசுவாசம் வல்லமையாக வேலை செய்யும். நம்முடைய விசுவாசம் வல்லமையாக வேலை செய்யும் போதுதான் அருமையானவர்களே, வேதம் சொல்கிறது, விசுவாசத்தினால் நீதிமான் என்ன செய்வான்? பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, நீதி உணர்வை தேவனுடைய மக்கள் பாருங்க வளர்த்து கொள்ள வேண்டும். எப்போதும் காலையிலையும் மாலையிலையும் பாருங்க, ஒவ்வொரு நாளும் நான் நீதிமான், கர்த்தர் என்னை நீதிமானாக மாற்றி இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த நீதியின் உணர்வுக்கு நேர் விரோதமாக இன்னொரு உணர்வு இருக்கிறது. அது குற்ற உணர்வு. கவனிங்க, குற்ற உணர்வுன்னு சொல்லி ஒரு உணர்வு இருக்குது. பாவ உணர்வு, ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு என்கிற இந்த உணர்வு அருமையானவர்களே இன்றைக்கு இருக்கிறது. இதுக்கு காரணம் பிசாசு. பாருங்க, பிசாசு தான் இதுக்கு நம்பர் 1 காரணமா இருக்கிறான். அது மட்டுமல்ல, பிசாசு கொண்டு வருகிற இந்த குற்ற உணர்வை மக்கள் எடுப்பதற்கு காரணம் இவங்களுக்கு பாருங்க கல்வாரியை குறித்த சத்தியம் வழங்கல. நல்லா கவனிங்க, கல்வாரியை குறித்த சத்தியம் வழங்குச்சுன்னா பிசாசு கொண்டு வருகிற குற்றச்சாட்டுகளை எடுக்காதபடி அதை விரட்டி அடிச்சிடலாம். பாருங்க, பிசாசு கொண்டு வருகிற குற்ற உணர்வையும் ஆக்கின தீர்ப்பையும் விரட்டி அடிக்க வேண்டுமானால் தேவனுடைய மக்கள் கல்வாரி சிலுவையை குறித்த சத்தியத்தை ஆழமாய் அறிந்து வைத்திருக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. திருப்புங்க, ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களுக்கு, கிறிஸ்துவுக்கு உள்ளானவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லை. எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க? எத்தனை பேர் இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவோம், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் நீதிமான், எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. மறுபடியும் சொல்லுவோம், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் நீதிமான், எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. பாருங்க, ஆண்டவராய் இயேசு கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி நம்முடைய கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால பாவங்கள் எல்லாவற்றுக்கும் அருமையான கல்வாரி சிலுவையில முடிவு கட்டி இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. வாசிப்போம், எபிரேயர் 10:14. ஏனெனில் பரிசுத்தம் ஆக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே அவர், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவாங்க, என்றென்றைக்கும். என்றென்றைக்கும்னா பாருங்க, கடந்த காலத்திலையும், நிகழ்காலத்திலையும், எதிர்காலத்திலையும், எல்லா காலங்களிலும் கல்வாரி பாடுகள் மூலமாக தம்மைத்தாமே அவர் பலியிட்டதன் மூலமாக நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க, நம்முடைய கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கல்வாரி சிலுவையில் நினைச்சிருக்கிறாரு, சுமந்து தீர்த்திருக்கிறாரு. நல்லா கவனிங்க, தேவனுடைய மக்கள் திட்டமிட்டு பாவம் செய்கிறது கிடையாது. யாராவது திட்டம் போட்டு பாவம் செய்கிறீங்களா? தேவனுடைய மக்கள் பாருங்க திட்டமிட்டு பாவம் செய்கிறது கிடையாது. ஆனால் சில தவறுகள் ஏற்படுகிறது இல்லையா? கிறிஸ்தவ வாழ்க்கையில சில தவறுகள் ஏற்படுகிறது. ஏனென்றால் அருமையானவர்களே, நம்ம யாரும் பூர்ணர் கிடையாது. பாருங்க, யாராவது நான் பூர்ணன்னு சொல்லி சொன்னீங்கன்னா போய் சொல்றீங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணணும். கவனிங்க, nobody is perfect. யாருமே பாருங்க பூர்ணர் அல்ல என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்கிறோம்? வளர்ந்து கொண்டே போகிறோம். அருமையானவர்களே, இப்படி கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்து கொண்டே போகும்போது சில தவறுகள் என்ன செய்கிறது? ஏற்படுகிறது. கவனிங்க, இப்படி சில தவறுகள் ஏற்படும் போது ஆவியானவர் அந்த தவறுகளை என்ன செய்கிறார்? உணர்த்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அருமையானவர்களே நம்ம என்ன செய்கிறார்? உணர்த்துகிறார். உணர்த்தின மாத்திரத்துல தேவனுடைய சமூகத்திலே அந்த தவறுகளை என்ன செய்கிறோம்? அறிக்கை செய்கிறோம். அறிக்கை செய்த மாத்திரத்துல அருமையானவர்களே, தேவன் அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய பாவங்களை கர்த்தர் மறந்து விடுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நம்முடைய பாவங்களை மறந்து விடுகிறார். அருமையானவர்களே, இப்போ நாமும் பாருங்க, கர்த்தர்ட்ட நான் அறிக்கையிட்டுட்டேன், என்னுடைய தவறுகளை நான் உணர்ந்துட்டேன், அறிக்கையிட்டுட்டேன். கர்த்தர் அவருடைய ரத்தத்தினால் என்னை கழுவி விட்டார், என்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டார், என்னுடைய பாவங்களை மன்னித்து மறந்து விட்டார் என்பதை நாமும் விசுவாசிச்சு நாமளும் அதை மறந்துட்டு நீதியின் உணர்விலே வாழ வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில சில தவறுகள் ஏற்படும் போது பிசாசு வந்துடுறான். உடனே பிசாசு வந்து அவன் பாருங்க
அவன் வந்து குற்றம் சாட்டுகிற பிசாசு. அவன் சொல்றான், இங்க பாரு, பாவம் செஞ்சிட்ட பத்தியா, நீ வந்து நீதிமான் கிடையாது, நீ பாவி, நீ ஒரு அசுத்தன், நீ தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தகுதியே இல்லாத ஒரு ஆளு. தேவன் உன் மேல என்ன செய்யறாரு? கோபமா இருக்கிறாரு. உனக்கு வந்து நல்ல எதிர்காலமே கிடையாது என்று பாருங்க, எவ்விதமாக பிசாசு குற்றம் சாட்டுகிறான். அநேக ஆவிக்குரிய மக்கள், அருமையானவர்களே, பிசாசுனுடைய குற்றச்சாட்டுகளுக்கு உட்பட்டு கவனிங்க, இன்றைக்கு குற்ற உணர்விலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எழும்ப முடியல ஆவிக்குரிய ஜீவியத்தில். கவனிங்க, குற்ற உணர்வுகளை பிசாசு கொண்டு வரும்போது தேவனுடைய மக்கள், அருமையானவர்களே, அதை ரிஜெக்ட் பண்ணணும். பாருங்க, அதை நிராகரிக்கணும். பிசாசே, என்கிட்ட குற்ற உணர்வை கொண்டு வராத, கல்வாரி ரத்தம் எனக்கு இருக்கிறது, என்னுடைய தவறுகள் ஏற்பட்டது உண்மைதான், ஆனால் கர்த்தர் அவருடைய கல்வாரி ரத்தத்தினால் என்னுடைய தவறுகள் எல்லாவற்றையும் கழுவி விட்டார், என்னுடைய பாவத்தை பார்க்கிலும் அவருடைய கல்வாரி ரத்தம் பெரியது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இவ்விதமாக அருமையான பிசாசுக்கு எதிர்த்து நின்று அவனை என்ன செய்யணும்? மடங்கடிக்கணும். மடங்கடிச்சிட்டு அவன் கொண்டு வருகிற குற்ற உணர்வுகளை தூக்கி எரிஞ்சிட்டு, அருமையானவர்களே, தேவனால் வருகிற இந்த நீதியின் உணர்வை தேவனுடைய மக்கள் காத்துக்கொள்ள வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மறுபடியும் சொல்லுவோம், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் நீதிமான், எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. மறுபடியும் சொல்ல, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் நீதிமான், எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி கத்தரி சோதரிப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, நாம் நீதிமான்களாக இருக்கிறோம் என்று வேதம் திட்டமாய் போதிக்கிறது. இப்போ நீதிமான்களுக்கு கர்த்தர் செழிப்பை வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு செழிப்பு வேணும்? கவனிங்க, நீதிமான்களுக்கு, அருமையானவர்களே, கர்த்தர் செழிப்பை வைத்திருக்கிறார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். திருப்புங்க, சங்கீதம் 92:12 வசனம். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனின் கேதுருவை போல என்ன செய்வான்? வளருவான். நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திருப்புங்க, நீதிமொழிகள் 28:25 வசனம். பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கர்த்தரை நம்புகிறவனோ என்ன செய்வான்? செழிப்பான். பாருங்க, கர்த்தரை நம்புகிறவர்கள் நீதிமான்கள். நீதிமான்களுக்கு, அருமையானவர்களே, கர்த்தர் செழிப்பை வைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க, ஏன் நீதிமான்களுக்கு செழிப்பை வைத்திருக்கிறார்? ஏன் நீதிமான்களுக்கு செழிப்பை வச்சிருக்கிறார்னா, இந்த செழிப்புக்கு தடையா இருக்கிற, அருமையானவர்களே, எல்லா தீமைகளையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அகற்றி போட்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்க. அதனால தான் நீதிமான் செழிப்பான். நீதிமான் வந்து நல்லவனா வாழுகிறதுனால நீதிமான் செழிக்கிறது இல்லை. புரிஞ்சுக்கணும். நம்முடைய அருமை கெட்டிக்காரத்தனம் கிடையாது. கர்த்தருடைய கிருபை. எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய இரக்கம். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தருடைய இரக்கம். பாருங்க, கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய இரக்கமும், அருமையானவர்களே, நம்மை செழிக்க வைக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் செழிப்புக்கு இந்த உலகத்தில் ஏகப்பட்ட தடைகள் இருக்கிறது. கவனிங்க, ஆனா கர்த்தர் கல்வாரி சிலுவையில எல்லா தடைகளையும் நீக்கி இருக்கிறபடினாலே கல்வாரியை விசுவாசிக்கிற நீதிமான்கள் இந்த உலகத்திலே செழிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பிசாசு இருக்கிறானே, அவன் தான் பாருங்க எல்லா செழிப்புக்கும் தடையாக அவன் இருக்கிறான். மக்கள் வாழ்ந்திருந்தா அவனுக்கு பிடிக்காது, மக்கள் நல்லா இருந்தா அவனுக்கு பிடிக்காது, மக்கள் பாருங்க வளர்ந்தோங்கினால் பிசாசுக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. அதனாலதான் பாருங்க அநேக பிரச்சனைகளையும் அநேக கஷ்டங்களையும் அநேக நஷ்டங்களையும் பிசாசு என்ன செய்கிறான்? கொண்டு வந்து போடுகிறான். மக்களை எழும்ப விடாதபடிக்கு தரித்திர குழியிலேயே பாருங்க அமைக்கி வைக்கிறதுக்கு இந்த பிசாசு பிரயாசப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக மக்களுக்கு இது தெரியாது. உலகத்தில் பாருங்க, பிசாசு தான் தங்களுடைய செழிப்புக்கு தடையா இருக்கிறார் என்பது அநேகருக்கு தெரியாது. அநேகர் பார்த்தீங்கன்னா அவங்க காண்கிற அந்த சில தடைகளை தான் காரணமாக சொல்லுகிறார்கள். நான் படிக்கல பிரதர், எனக்கு பணம் இல்லை, எனக்கு உதவி செய்யறதுக்கு சொந்தக்காரங்க இல்லை, சரியான மழை இல்லை, விதைப்பு இல்லை, அறுப்பு இல்லை, வருமானம் இல்லை, இப்படி பாருங்க இன்னைக்கு தாங்கள் காண்கிற சில தடைகளை தான் காரணமாக அநேகர் சொல்கிறார்கள். ஆனால் கவனிங்க, இந்த உலகத்தை, அருமையானவர்களே, நாம் காண்கிற இந்த உலகத்தை ஆவி உலகம்தான் ஆண்டு வழி நடத்துகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆவி உலகம்தான் இந்த மாம்ச உலகத்தை கட்டுப்படுத்துகிறது என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்களை பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஆண்டு வழி நடத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரட்சிக்கப்படாதவர்களை பிசாசு என்ன செய்கிறான்? ஆண்டு கொண்டிருக்கிறான். கவனிங்க, அவன் தான் பாருங்க
ஆண்டு வழி நடத்துகிறான். அவன் தான் எல்லா தரித்திரத்துக்கும், எல்லா பாருங்க குறைவுக்கும் தாழ்ச்சிக்கும் அருமையான அவன் தான் காரணமா இருக்கிறான். மக்களுக்கு இது தெரியல, மக்களுக்கு தெரியாம இருக்கட்டும் பரவாயில்ல, ஆனால் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். நல்ல கவனிங்க, நாம கர்த்தருக்குள்ள இருக்கிறோம், நமக்கு ஒண்ணு தெரிந்திருக்கணும். நம்முடைய தரித்திரத்துக்கு தடையா இருக்கிற பிசாசானவனை கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே மடங்கடித்திருக்கிறார். எல்லா தடைகளையும் அருமையானவர்களை கர்த்தர் கல்வாரி சிலுவையில நீக்கி இருக்கிறார். தரித்திரத்தை எல்லாம் தன்மேலே ஏற்றுக்கொண்டு பாருங்க, தரித்திரத்தினுடைய ஒட்டு மொத்தத்தையும் தன்மேலே ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து பாதாளத்தில் கொண்டு போய் அதை கர்த்தர் புதைத்திருக்கிறார். இன்றைக்கு நீதிமான்கள் தரித்திரத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவுக்குள்ளே நீதிமான்கள் செழிப்பார்கள். செழிப்பை அருமையான நீதிமான்களுக்கு கர்த்தர் செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கல்வாரி சிலுவையை குறித்து ஒரு வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நமக்காகங்க, அவருக்காக வெற்றி சிறக்கல. அருமையானவர்களே, இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இயேசு சிலுவையில பிசாசை தோற்கடித்திருக்கிறார். இயேசு சிலுவையில பிசாசுடைய தலையை நசுக்கி இருக்கிறார். அவனை தூள் தூள் ஆக்கி இருக்கிறாரு. அருமையானவர்களே, தூள் தூள் ஆக்கினது மட்டுமல்ல, நம்முடைய பாதங்களுக்கு அவனை கீழ்ப்படுத்தி இருக்கிறார். நற்செய்தி. இன்னைக்கு பிசாச பெரியவனா பேசும்போது நமக்கு கல்வாரியை குறித்த அறிவு இல்லைன்னு அர்த்தம். கவனிங்க, கல்வாரியை குறித்த சத்தியத்தை அறிந்து கொண்டவர்கள் பிசாச பெருசா பேசவே மாட்டாங்க. கர்த்தர் பிசாச அருமையானவர்களே ஒன்றுமில்லாமல் ஆக்கி இருக்கிறார். எல்லா தடைகளையும் நீக்கி பாருங்க, ஐஸ்வர்யத்திற்கான வாசலை தேவனுடைய மக்களுக்கு கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார். அவர் தாங்க ஐஸ்வர்யத்தின் வாசல். வேதம் சொல்லுகிறது, நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் உள்ளும் புறமும் சென்று என்ன செய்வான்? மேய்ச்சலை கண்டடைவான். Jesus is the open door for prosperity. பாருங்க, செழிப்புக்கு இயேசு அருமையானவர்களை திறந்த வாசலா இருக்கிறார். கர்த்தர் பாருங்க ஐஸ்வர்யத்திற்கான வாசலை திறந்து வச்சிருக்கும் போது இப்ப தேவனுடைய மக்கள் அதுக்குள்ள பிரவேசித்து ஐஸ்வர்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். கவனிங்க, ஆனா அநேகர் இதை செய்யறது இல்லை. பாருங்க, இதெல்லாம் நடந்திருக்குதுன்னு தெரியாது. எப்ப பார்த்தாலும் தரித்திர பேச்சு தான், இல்லாமை பற்றி தான் பேசிட்டு இருப்பாங்க, குறையை பற்றி தான் பேசிட்டு இருப்பாங்க. அருமையானவர்களே, கர்த்தர் ஐஸ்வர்யத்தின் வாசலை திறந்து வச்சிருக்கிறாரு. அதுக்குள்ள பிரவேசிக்கணும், ஐஸ்வர்யத்தை பற்றி பேசணும், ஐஸ்வர்யத்தை சொந்தம் பாராட்டணும், ஐஸ்வர்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். சுதந்திரித்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று பாருங்க எண்ணுகிறது சிலராக தான் இருக்கிறாங்க. நான் சொல்றேன், அந்த கூட்டத்தில் நாம இருக்கணும். அருமையானவர்களே, கர்த்தர் கல்வாரி சிலுவையின் மூலமாக எல்லா தரித்திரத்துக்கு என்ன செய்திருக்கிறாரு? முடிவு கட்டி இருக்கிறாரு. பிசாசை பாருங்க ஒன்றுமில்லாமல் ஆக்கி இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், இயேசு கல்வாரி சிலுவையிலே என்னுடைய சார்பிலே பிசாசை ஜெயித்திருக்கிறார். மறுபடியும் சொல்லுவோம், இயேசு கல்வாரி சிலுவையிலே என்னுடைய சார்பிலே பிசாசை ஜெயித்திருக்கிறார். அவர் ஜெயித்திருக்கிறார். கவனிங்க, இன்றைக்கு தடைகள் நீங்கி இருக்கிறது. தேவனுடைய மக்கள் பாருங்க மனதில் இவைகள் எல்லாம் கொண்டு வர வேண்டும். கர்த்தர் தடைகளை நீக்கி இருக்கிறாரு. என்னுடைய செழிப்புக்கு எந்த தடையுமே கிடையாது. இன்றைக்கு ஒருவேளை நான் தாழ்வான ஒரு நிலைமையில் இருக்கலாம், ஆனால் நான் என்றைக்குமே இந்த தாழ்வான நிலைமையில் இருக்க போறதில்ல. கர்த்தர் என்னுடைய செழிப்புக்கு ஏதுவான எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஐஸ்வர்யத்திற்கான வாசலை திறந்து வைத்திருக்கிறார். எதிர்காலத்தில் நான் பெரிய ஐஸ்வர்யவனாக மாறுவேன். கர்த்தருக்காக நான் மாறுவேன். பாருங்க, அவ்விதமாக தேவனுடைய மக்கள் விசுவாசத்திலே எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, நம்முடைய தேவன் அருமையானவர்களே செழிப்பின் தேவன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் செழிப்பின் தேவன். அவர் ஏழை சாமி கிடையாது. இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய மக்களுடைய பேச்சு என்ன, நம்ம சாமி ஏழை சாமி. நான் சொல்லுறேன், நம்ம சாமி ஏழை சாமி இல்லைங்க. நம்ம சாமியை போல ஐஸ்வர்யம் அந்த உலகத்தில் எவனுமே கிடையாது. நம்முடைய தேவன் அருமையானவர்களே செழிப்பின் தேவன். அவற்றை செழிப்புக்கு பஞ்சமே கிடையாது அருமையானவர்களே. ஏராளம் தாராளம் அவரிடத்தில் இருக்கிறது. அப்ப ஆவிக்குரிய மக்களுடைய தரித்திரத்துக்கு காரணம் என்ன? நல்லா கவனிங்க, சில கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். தேவன் ஏராளமானவர், தேவன் தாராளமானவர், நிறைய செழிப்பு அவர்கிட்ட இருக்குது. அவர் செழிப்பின் தேவனாய் இருப்பாரானால் அப்ப ஆவிக்குரிய மக்கள் எதுக்கு ஏழையா இருக்கிறாங்க? ஏன் ஏழையா இருக்கிறாங்கன்னா, இவங்களுடைய மனது அருமையானவர் தரித்திரத்தினால் நிரம்பி இருக்கிறது. ஆவியில் எந்த பிரச்சனையும் இல்லை. ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, புது சிருஷ்டியா இருக்கிறாங்க, ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறாங்க. செத்தா உடனே என்ன செய்வாங்க?
ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்துருவாங்க. ஆவியில எந்த பிரச்சனையும் கிடையாது அருமையானவர்களே. ஆனா மனது தான் பாருங்க, இன்னைக்கு அநேகருடைய மனது அருமையானவர்களே தரித்திரத்தினால் நிறைந்திருக்கிறது. அதனாலதான் கர்த்தர் செழிப்புள்ளவராக இருந்தாலும் இவங்க தரித்திரத்தில் என்ன செய்யறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் பாருங்க, இஸ்ரவேல் மக்களுக்கு அவங்க வனாந்திரத்தில் நடந்து வர்றாங்க. அவங்களுக்கு இறைச்சி சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. இது வரைக்கும் வெஜிடேரியன் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. இப்போ நான் வெஜிடேரியன் வேணும் அப்படின்னு சொல்லி பாருங்க, கறி சாப்பிடணும்னு சொல்லி ஆசை வந்துருச்சு. மோசேட்ட வந்து முறுமுறுக்கிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த அற்பமான உணவு எங்களுக்கு வெறுப்பா இருக்கிறது, இந்த மன்னா எங்களுக்கு வந்து இறைச்சி வேணும் அப்படின்னு சொல்லி மோசேட்ட கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, அவங்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா? ஒரு நேரம் இந்த இறைச்சி கிடைச்சா நல்லா இருக்கும், ஒரு 2 நேரம் இறைச்சி சாப்பிட்டா நல்லா இருக்கும், அதிகபட்சம் ஒரு நாள் இறைச்சி சாப்பிட்டா நல்லா இருக்கும் சொல்லி அருமையானவர்களே இறைச்சியை வந்து இஸ்ரவேல் மக்கள் கேட்கிறாங்க. கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? அருமையானவர்களே, கர்த்தர் சொன்னாரு, நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் அல்ல, ஒரு மாதம் வரைக்கும் இறைச்சியை புசிப்பீர்கள் அப்படின்னாரு. நல்லா கவனிங்க, ஒரு மாசம் வரைக்கும் தெவிட்டி போகிற வரைக்கும் இறைச்சியை புசிப்பீர்கள், இறைச்சியை நான் உங்களுக்கு என்ன செய்வேன், கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னாரு. அருமையானவர்களே, மோசேவாலேயே நம்ப முடியல. அவன் பாருங்க ராஜா வீட்டில் வளர்ந்தவன், அவனுக்கு கொஞ்சம் விசாலமான மனசு ஏற்கனவே கொஞ்சம் இருக்கதான் செய்யுது. ஆனா அவனாலேயே பாருங்க நம்ப முடியல. பாருங்க, அவன் கேட்கிற ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஆடு மாடுகளை எல்லாம் அடித்தாலும் இத்தனை ஜனங்களுக்கு போதுமா? 30 லட்சம் பேர் இருக்கிறாங்க, எண்ணிக்கையை மறந்துட்டீங்களா ஆண்டவரே? ஆடு மாடுகளை எல்லாம் அடிச்சாலும் இத்தனை ஜனங்களுக்கு போதுமா? சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்களை எல்லாம் அள்ளி கொண்டு வந்தாலும் சேர்த்து கொண்டு வந்தாலும் இவங்களுக்கு போதுமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், கேட்கிறான். அருமையானவர்களே கவனிங்க, மோசேயினுடைய மனதே அவ்வளவு சுருக்கமா இருந்துச்சுன்னா இஸ்ரவேலுடைய மக்களுடைய மனதை எவ்வளவு சுருக்கமா இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. நம்பவே முடியல. அருமையானவர்களே, கர்த்தர் சொன்னாரு, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்பதை நீ இப்பொழுது காண்பாய் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன மாத்திரத்தில் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று புறப்பட்டு போச்சான் பாருங்க. காற்று புறப்பட்டு போய் சமுத்திரத்தில் இருக்கிற காடைகளை எல்லாம் அடித்து கொண்டு வந்து அருமையானவர்களே இஸ்ரவேலருடைய பாளையங்களிலே விழுந்து கிடக்க செய்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எதுவும் பறந்து போகாம இந்த கர்த்தருடைய காற்று அருமையானவர்களே எல்லா காடைகளையும் கொண்டு வந்து பாளையத்தில் போட்டு அப்படியே அமுக்கிடுச்சு. 3 அடி உயரத்துக்கு இந்த பக்கம் 8 மைல் தூரம், அந்த பக்கம் 8 மைல் தூரம், முன்னால 8 மைல் தூரம், பின்னால 8 மைல் தூரம். பாருங்க, இவ்வளவு தூரத்துக்கு 3 அடி உயரத்துக்கு காடைகள்லாம் வந்து நினைச்சிருக்குது, குவிஞ்சி கிடக்குது. அருமையானவர்கள் இஸ்ரவேலர்கள் பாருங்க தங்களுக்கு என்று சேர்த்தாங்களாம். எப்படி சேர்த்தாங்களாம்? மலைமலையா சேர்த்தாங்களாம். சேர்த்துட்டு தெவிட்டி போகிற வரைக்கும் என்ன செய்தார்கள், சாப்பிட்டார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களை நான் சொல்கிறேன், நம்முடைய தேவனிடத்திலே பஞ்சமே இல்லை, அவர் செழிப்பின் தேவன். ஹல்லேலூயா, அவர் செழிப்பின் தேவன். அருமையானவர்களே, அப்ப பஞ்சம் எங்க இருக்குதுன்னா மக்களுடைய மனசுல தான் இருக்கிறது. இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், மனசை கொஞ்சம் என்ன செய்ய, விசாலமாக்கு. எப்போதும் இந்த 5 ரூபா 10 ரூபா இந்த 50 ரூபான்னு சொல்லி அநேகர் பாருங்க இந்த சிக்கனும் சொல்லி கஞ்சத்தனத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மனசை விசாலமாக்கணும். என் தேவன் 50 ரூபான்ற இடத்துல 500 ரூபாயை கொடுக்க வல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் தேவன் 500 ரூபான்ற இடத்துல 5000 ரூபாயை கொடுக்க வல்லவர். என் தேவன் 5000 ரூபான்ற இடத்துல 5 லட்சத்தை கொடுக்க வல்லவர். ஏனென்றால் அவர் செழிப்பின் தேவன். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. கவனிங்க, ஆகவே தேவனுடைய மக்கள் பாருங்க மனதை விசாலமாக்கணும். சும்மா சின்ன காரியங்களை பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலா தேவன் செழிப்பின் தேவன், ஏராளமானவர், தாராளமானவர் என்பதை பாருங்க மனதுகளை கொண்டு வரும்போது நான் சொல்கிறேன், மனதின் எண்ணங்கள் விசாலம் அடையும் போது வாழ்க்கை கண்டிப்பா விசாலமுடையதாக மாறும். வேற சாய்ஸே கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, பிரியமானவனே நீ உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க நான் விரும்புகிறேன். மனசுல விசாலங்கள் உனக்கு ஏற்படுமானால், மனதில் இருக்கிற அந்த தடைகள் எல்லாம் மனதை விட்டு நீங்குமானால், சத்தியத்தினாலே அது நீங்குமானால் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். எல்லாரும் கரங்களை விரித்து சொல்லுவோம், நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேன். மறுபடியும் சொல்லுவோம், நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
எல்லாரும் கரங்களை தட்டி கதறி சோதரிப்போம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த பிரச்சனை மக்களுடைய மனதில் தான் இருக்குது. பாருங்க, வனாந்தரத்தில் பார்த்தீங்கன்னா 20,000 பேர் வந்துட்டாங்க இயேசுநாதருடைய ஊழியத்தில். 20,000 மக்கள் வந்துட்டாங்க. ஆண்டவருக்கு முதல்ல தெரியும் இவங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்க போறோன்னு. அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் வச்சிருந்துருக்கிறாரு. ஆனா பாருங்க, இந்த சீஷர்களுக்கு கொஞ்சம் பாடத்தை கற்பிக்கணுன்றதுக்காக வேண்டி பாருங்க, அவங்க இதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவங்க முந்திக்கிட்டாங்க. என்ன முந்திக்கிட்டாங்கன்னா, இது வனாந்தரமான ஒரு இடம், நேரமும் ஆயிற்று, ஆகவே ஜனங்கள் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களே அனுப்பிவிட வேண்டும், சீக்கிரம் கூட்டத்தை முடிச்சு அனுப்பிடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, துரிதப்படுத்துறாங்க. ஏன்னா அவங்க பாட்டில் இருந்தாங்கன்னா நமக்கு பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி சீஷர்கள் பயந்து ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க, அனுப்பிடுங்க சீக்கிரம் கூட்டத்தை முடிங்க அப்படின்றாங்க. கர்த்தர் சொல்றாரு, நீங்களே இவர்களுக்கு போஜனம் கொடுங்கள், நீங்களே இவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, அப்புறம் பாருங்க, அவர் கேட்கிறாரு, இவர்களுக்கு அப்பங்களை எங்கே கொள்ளலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். யோவான் 6 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இவர்களுக்கு அப்பங்களை எங்கே கொள்ளலாம் அப்படின்னு கேட்ட மாத்திரத்தில் பிலிப்புன்னு ஒருத்தர் தான் பாருங்க, அவன் ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே 20,000 பேர் நினைச்சிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க, 200 பணத்துக்கும் அப்பங்களை கொண்டாலும் போதாதே போதாதே போதாதே. எப்படி பேசுறான் பார்த்தீங்களா? 200 பணத்துக்கு லட்சக்கணக்கான ரூபாயை கொடுத்து பார்சல் வாங்கிட்டு வந்தாலும் இந்த ஜனத்துக்கு என்ன செய்யாது, பத்தாது, நிறைய பேர் நினைச்சிட்டாங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இன்னொருத்தன் அந்திரேயான்னு ஒருத்தர் தான், அவன் சொல்றான் பாருங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இங்க ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவன் கையில 5 அப்பமும் 2 மீனும் தான் இருக்குது, 5 அப்பமும் 2 மீனும் இவ்வளவு ஜனத்துக்கு எம்மாத்திரம். அவன் போதாதேன்னா இவன் எம்மாத்திரம். பாட்டு எப்படி பாடுறானுங்க பாருங்க. இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய மக்கள் இப்படிதான் பாட்டு பாடுறாங்க, போதாதே எம்மாத்திரம், போதாதே எம்மாத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த அப்பங்களை என்னிடத்துல கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க, கத்திரத்துல கொண்டு வந்தாங்க. கர்த்தர் அதை பெருக்கினார். அருமையானவர்களே, 1000 10,000 பெருகினது, கோடி மடங்காக பெருகினது. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மிச்சமான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தார்கள்? சத்தமா தான் சொல்லுங்களேன். 12 கூடை நிறைய எடுத்தார்கள். நம்முடைய தேவன் தரித்திரத்தின் தேவன் அல்ல, அவர் செழிப்பின் தேவன். அன்னைக்கு வனாந்தரத்துல 20,000 பேரை அருமையானவர்கள் போஷித்து பாருங்க, ஏராளம் மிச்சம் எடுக்க செய்த தேவன் அவர் தான் நம்முடைய தேவன். அருமையானவர்களே, நீ பொதுவா ஆவிக்குரிய மக்கள் மத்தியில் என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம் ஐஸ்வர்யமெல்லாம் இருக்க தான் செஞ்சிச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டில் இயேசுவை பாருங்க ஐயா, இயேசுநாதர் பாவம் மாட்டுக்கொட்டையில பிறந்தாரு. மாட்டுக்கொட்டையில பிறந்தது மட்டுமல்ல, தச்சை வீட்டில் வளர்ந்தாரு. தச்சை வீட்டில் ஏழையான்னு செஞ்சாரு, வளர்ந்தாரு. வளர்ந்துட்டு கல்வாரி சிலுவையில் அறையில் கட்டுறதுக்கு துணி இல்லாமல் என்ன செஞ்சாரு, தொங்குனாரு. இயேசுநாதர் ஏழை இல்லையா? இயேசுநாதர் ஒரு ஏழை, நாங்களும் ஒரு ஏழை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் பாருங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, அவர் ஏழைன்னு பைபிள்ல போடல, ஆனால் சிலுவையில் நமக்காக ஏழையானார். புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய மக்கள் பாருங்க, சத்தியத்தை விளங்கிக் கொள்கிறதுல தான் வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். நம்முடைய தேவன் பாருங்க ஏழை கிடையாது, ஆனால் கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஏழையானார். எதுக்கு நமக்காக ஏழையானார்னா, நாம் அவரை போல ஐஸ்வர்யவான்களாக மாறும்படி. எல்லாரும் சொல்லும், கர்த்தர் என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கும்படி என் நிமித்தமாக சிலுவையிலே தரித்திரரானார். மறுபடியும் சொல்லுவோம், கர்த்தர் என்னை ஐஸ்வர்யவனாக மாற்றும்படி என் நிமித்தமாக சிலுவையிலே தரித்திரரானார். பாருங்க பைபிள்ல போட்டிருக்குது, he became poor. அவர் தரித்திரராக ஆனார், தரித்திரராக மாறினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, ஒரு தரித்திரன் தரித்திரனாக மாற முடியாது. உங்களுக்கு தெரியுமா? தண்ணியாக மாற முடியாது. இது ஏற்கனவே தண்ணியாக தான் இருக்குது. ஆனா தண்ணி திராட்சரசமா என்ன செய்ய முடியும், மாற முடியும். கவனிங்க, அதே போல ஒரு ஏழையா மாற முடியாது. இயேசுநாதர் ஒரு ஏழையா இருந்திருப்பார், ஆனால் கல்வாரி சிலுவையில் அவர் தரித்திரர் ஆயிருக்க முடியாது. ஆனா விவரம் என்னன்னா, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். எல்லாரும் சொல்லுவாங்க, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். அருமையானவர்களே, அவர் செழிப்பின் தேவன். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தார்.
நமக்காக கல்வாரி சிலுவையில் என்ன செய்தாரு? ஏழையானார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்காக ஏழையாகி நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்றும்படி தான் அவர் அருமையான கல்வாரி சிலுவையில் ஏழையாக தொங்கினார். ஆகவே நம்முடைய தேவன் அருமையானவர்களே, அவர் ஏழை கிடையாது. நம்முடைய தேவன் செழிப்பின் தேவன். திருப்போம் ரோமர் 10:12. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் எப்படி இருக்கிறார்? சத்தமா வாசிங்க. ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். பாருங்க, தேவன் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். God is overall rich. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார்ங்கிற இந்த வார்த்தைக்கு அருமையானவர்களே, ப்ளூட்டிட்சோ என்கிற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ப்ளூட்டிட்சோன்னா கர்த்தர்ட்ட ஐஸ்வர்யம் கொட்டி கிடக்குதுன்னு அர்த்தமா. யோசிச்சு பாருங்க, அவரிடத்துல ஐஸ்வர்யம் கொட்டி கிடக்கிறது. அப்பா கிட்ட, அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம அப்பாங்க. நான் சொல்லுகிறேன், நம்ம அப்பா கிட்ட ஐஸ்வர்யம் கொட்டி கிடக்கிறது. நம்ம அப்பாட்ட அவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்து நாம எதுக்கு ஏழைகளா வாழணும்? யோசித்து பாருங்க அருமையானவர்களே. நாம ஏழைகளா வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்ம அப்பா பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னர். இதுதான் பாருங்க அந்த கெட்ட குமாரனுக்கு விளங்குச்சு. இந்த கெட்ட குமாரன் இருக்கிறானே, அவன் தூரதேசத்துக்கு போய் துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி கொண்டு போன ஆஸ்தியெல்லாம் அழிச்சு கடைசியில் பண்ணி மேய்க்கிற ஒரு வேலையில் போய் சேர்ந்து பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன்னுடைய வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவரும் அதை அவனுக்கு என்ன செய்யவில்லை? கொடுக்கவில்லை. கொடிய பசி பாருங்க. அப்படி கொடிய பசியில வருந்தும் போது அவனுக்கு ஒரு வெளிப்பாடு உண்டாகிறது. அவனுக்கு புத்தி தெளியுது பாருங்க. புத்தி தெளியும் போது அவன் யோசிக்கிறான், என் தகப்பனுடைய வீட்டிலே, எல்லாரும் சொல்லுவாங்க தகப்பனுடைய வீட்டிலே, என்னுடைய தகப்பனுடைய வீட்டிலே வேலைக்காரருக்கும் பூர்த்தியான சாப்பாடு உண்டே, நானோ பசியினால் சாகிறேன்னு சொல்லி அருமையா நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போவேன்னு சொல்லி புறப்பட்டு வந்தான் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, எங்க அப்பாவுடைய வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. அந்த அப்பா தாங்க பரலோக அப்பா. அந்த அப்பா வீட்டில் பஞ்சமே கிடையாது. நான் சொல்லுகிறேன், அந்த அப்பா வீடு தான் இது. அந்த அப்பா வீட்டில் தான் நாம உட்கார்ந்துருக்கிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க இது ஐஸ்வர்யத்தின் வீடுன்னு சொல்லி? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஆமென். அப்பா வீட்டுல அருமையானவர்களே பூர்த்தியான சாப்பாடு உண்டே அப்படின்னு சொல்லி வர்றான். பாருங்க, அப்பாவோட நல்மனம் பொருந்துகிறான். அருமையானவர்களே, நல்மனம் பொருந்தி ஐஸ்வர்யத்தை சுதந்திரித்துக் கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மக்கள் பாருங்க, இதை மனசுல வைக்கணும். எங்க அப்பா ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர்கிட்ட ஏராளம் இருக்கிறது, அவர்கிட்ட கொட்டி கிடக்குது, அவருடைய ஐஸ்வர்யம் எல்லாம் என்னுடையது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மகனே என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய எல்லாம் என்னுடையது, அவருடைய ஐஸ்வர்யம் என்னுடையது, அவருடைய நிறைவு என்னுடையது என்று பாருங்க தேவனுடைய மக்கள் உரிமை பாராட்டி விசுவாசித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, நம்ம அப்பாட்ட ஏராளம் ஐஸ்வர்யம் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க எவ்வளவு விளக்கமா சொல்றார் பாருங்க கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தை பற்றி. திருப்புங்க எபேசியர் 3:8. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம். எல்லாரும் சொல்லுவோம், கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம். இன்னொரு முறை சொல்லுவோம், கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம். பாருங்க அருமையானவர்களே, இங்க பவுல் சொல்லும்போது கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம் என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். ஏதோ ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் போல இருக்குது, எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கங்க, ரொம்ப எடுத்துறாதீங்க, கஜானா காலி ஆயிரும். அப்படி சொல்லலைங்க. கர்த்தர்ட்ட அருமையானவர்களே அளவற்ற ஐஸ்வர்யம் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். நான் ஆம்பிளிஃபைட் பைபிள்ல வாசித்தேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருள்னு சொல்லி சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணது மாதிரி அருமையானவர்களே வேதத்தில் பார்க்கறதெல்லாம் அதிசயமா தான் இருக்குது. ஆம்பிளிஃபைட் பைபிள்ல பாருங்க, நான் வாசித்தேன், அதில் எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய அந்த ஐஸ்வர்யத்தை பற்றி. அன்எண்டிங், பவுண்ட்லெஸ், incalculable, exhaustless, no human being could have searched out. தமிழ்ல சொல்றேன், முடிவில்லாத, கட்டுக்கடங்காத, கணக்கிட முடியாத, செலவழித்து தீர்க்க முடியாத, மனுஷர் எவரும் ஆராய்ந்து முடியாத ஐஸ்வர்யத்தை உடையவராக இருக்கிறார் நம்முடைய தேவன். அல்லேலூயா.
மனுஷர் எவரும் ஆராய்ந்து முடியாத அவ்வளவு ஐஸ்வர்யத்தை உடையவராயிருக்கிறார். நான் சொல்கிறேன், யுக யுகமாக தேவனுடைய மக்கள் எல்லாரும் அவரிடத்திலிருந்து ஏராளத்தை எடுத்துக்கொண்டாலும் அவரிடத்துல குறைய போகிறதே கிடையாது. அவரிடத்தில் ஐஸ்வர்யம் குறைய போறதே கிடையாது. மனதிலே இதெல்லாம் பதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யாராவது கர்த்தர் ஏழ்மைத்தனத்தோட கர்த்தரை சம்பந்தப்படுத்தி பேசினாங்கன்னா பாருங்க, வாய மூடியான்னு சொல்லணும். ஷட் அப். என் தேவன் அவருடைய ஐஸ்வர்யம் அது அளவற்ற ஐஸ்வர்யம் என்பதை பாருங்க நம்ம விசுவாசிக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. கட்டுக்கடங்காத ஐஸ்வர்யம், செலவழித்து தீர்க்க முடியாத ஐஸ்வர்யம், முடிவில்லாத ஐஸ்வர்யம், யாரும் இதுவரைக்கும் ஆராய்ந்து முடியாத ஐஸ்வர்யத்தை நம்முடைய தேவன் அருமையானவர்களே உடையவராயிருக்கிறார். இதெல்லாம் படிக்காம பாருங்க இந்த ஆவிக்குரிய மக்கள் போய் பிடிச்சிக்கிட்டாங்க தரித்திரத்தை. இவங்க போய் தரித்திரத்தை பிடிச்சது மட்டுமல்ல, தரித்திரம் இவங்கள பிடிச்சிருச்சு. இதுதான் நிறைய பேர் இன்னைக்கு தரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்க போய் பிடிச்சாங்கன்னு தெரியல. பாருங்க, சத்தியத்தை விட்டதுனால மதம் பாருங்க மனசுக்குள்ள ஏறிடுச்சு. இன்னைக்கு மதவாதிகள் தான் சொல்லுறாங்க, கடவுள்கிட்ட நெருங்கணும்னா உனக்கு ஒண்ணுமே இருக்கக்கூடாது, கடவுள் ஒரு ஓட்டாண்டி, நீ அவர்கிட்ட நெருங்கணும்னா உனக்கும் நினைச்சக்கூடாது, ஒன்றும் இருக்கக்கூடாதுன்னு மதவாதிகள் சொல்லுறாங்க. அருமையானவர்களே, இது பாருங்க பெந்தெகோஸ்தே ஆட்களுக்குள்ளேயும் வந்துருச்சு. பாருங்க, ஒரு பிரசங்கம் பண்ணார். அவர் சொன்னாரு, பரலோகத்தில் உனக்கு வீடு வேணும்னா பூலோகத்தில் உனக்கு வீடே இருக்கக்கூடாது. பரலோகத்தில் உனக்கு அக்கௌண்ட் வேணும்னா பூலோகத்தில் உனக்கு பேங்க் அக்கௌண்டே இருக்கக்கூடாது. நீ பரலோகத்தில் போய் ஐஸ்வர்யவானா இருக்கணும்னா நீ பூலோகத்தில் தரித்திரனா தான் இருக்கணும். பரலோகம் இனிக்கணும்னா பூலோகம் கொஞ்சம் கசக்கணும்னார். எங்க போய் பிடிச்சிட்டு வந்தார்? எபேசியர் 3:8 ஒரு நாள் இவரு தியானிச்சதில்லை. கவனிங்க. ஆனால் அருமையானவர்களே, நம்முடைய தேவன் சொல்லுகிறார், உனக்கு இங்கேயும் வீடு இருக்கணும், உனக்கு அங்கேயும் வீடு இருக்கணும், உனக்கு இங்கேயும் அக்கௌண்ட் இருக்கணும், அங்கேயும் உனக்கு அக்கௌண்ட் இருக்கணும், நீ இங்கேயும் ஐஸ்வர்யவானா இருக்கணும், நீ அங்கேயும் ஐஸ்வர்யவானா இருக்கணும், பூலோகமும் இனிக்கணும், பரலோகமும் இனிக்கணும். அல்லேலூயா. அவர் தான் நம்முடைய தேவன். ஏனென்றால் நம்முடைய தேவன் வெறும் மறுமைக்கு மட்டுமல்ல, அவர் இம்மைக்கும் தேவனா இருக்கிறார். கவனிங்க, அதே தேவன் தான் பாருங்க, மறுமையில போய் எந்த தேவனை நாம் ஆராதிக்க போகிறோமோ அதே தேவன் தான் இன்றைக்கு இருக்கிறார், இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். அவர் செழிப்பின் தேவன். கவனிங்க. ஆகவே கர்த்தர் சொல்றாரு, பூமிக்குரிய வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், மறுமையும் என்ன செய்யணும், நல்லா இருக்கணும். ஏனென்றால் நான் செழிக்க செய்கிற தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திருப்புங்க, பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த மகிமையும் ஐஸ்வர்யத்தையும் பிரிச்சுட்டாங்க தமிழ்ல பாருங்க. ஆனா சரியான மொழிபெயர்ப்பு என்னன்னா, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் இம்மையிலே நிறைவாக்குவார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகளை எல்லாம் இம்மையிலே நிறைவாக்குவார். மறுபடியும் சொல்லுவோம், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகளை எல்லாம் இம்மையிலே நிறைவாக்குவார். பாருங்க, மகிமையின் ஐஸ்வர்யம். அங்க சொன்னாரு அளவற்ற ஐஸ்வர்யம் சொல்லி, இங்க சொல்றாரு மகிமையின் ஐஸ்வர்யம், glorious riches. பாருங்க, தேவன் மகிமையின் ஐஸ்வர்யத்தை உடையவராக இருக்கிறார். கவனிங்க, ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு ஏழை கல்யாணமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் கிஃப்ட் கொடுக்குறாங்க, எல்லாரும் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வாங்க, கிஃப்ட் கொடுப்பாங்க. ஆனால் அந்த கல்யாணத்துக்கு ஒரு கோடீஸ்வரர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா அவர் கொடுக்குற கிஃப்ட் மற்ற எல்லாரும் கொடுக்குற கிஃப்டை காட்டிலும் சிறந்ததாக தான் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா மற்றவங்கெல்லாம் சாதாரண மக்கள், இவர் கோடீஸ்வரன். இவர் கொடுத்தாருன்னா அவர் தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் செய்வாரு, கொடுப்பாரு. நான் சொல்லுகிறேன், உலகத்திலே பெரிய கோடீஸ்வரன் நம்ம அப்பா தான். அவர் கொடுத்தாருன்னா அவர் தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் செய்வாரு, கொடுப்பாரு. நான் சொல்லுகிறேன், அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் சந்திப்பாரானால் நம்முடைய தேவைகள் எல்லாம் காணாம போகும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இருந்த இடம் தெரியாம காணாம போகும், ஏராளம் மிச்சம் உண்டாகும். தேவன் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அருமையானவர்களை சந்திக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, ஒரு குறிப்பை நான் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வருகிறேன். அது என்னன்னா, தேவனுடைய நீதிமான்கள் பஞ்சத்தின் மத்தியிலே அவங்க என்ன செய்வாங்க, செழிப்பார்கள். இந்த தேவனுடைய செழிப்பின் வல்லமை பஞ்சத்தை பார்க்கலும் பெரியது. பஞ்சத்தின் மத்தியிலே நீதிமான்களை செழிக்க செய்ய தேவனுடைய செழிப்பின் வல்லமை போதுமானதாய் இருக்கிறது, போதுமானதற்கும் அதிகமானதாய் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.
அதனால தான் வந்து அந்த பனைமரத்தை குறித்து வாசித்தோம் இல்லையா? இந்த தெற்க திருநெல்வேலி சைடெல்லாம் போனீங்கன்னா, இந்த கயத்தாறு திருநெல்வேலி சைடு, அப்புறம் கிழக்க ராமநாதபுரம் இங்கெல்லாம் போனால் இந்த பனைமரம் தான் பெருசு பெருசாக நிற்கிது. வறட்சி எங்கே பார்த்தாலும் வறட்சி, மற்ற மரங்கள்லாம் காஞ்சி போய் நிற்கிது. ஆனால் பாருங்க, இந்த பனைமரம் மட்டும் ஓங்குதாங்க நிற்கிது, செழித்து ஓங்கி நிற்கிது. கவனிங்க, சுற்றி வறட்சி, ஆனால் பனைமரத்துக்கு வறட்சியே கிடையாது. கர்த்தருடைய ஆவியார் சொல்லுகிறார், உன்னை சுற்றி மக்கள் வறண்டு போய் கிடக்கலாம், உன்னை சுற்றி வறட்சி இருக்கலாம், ஆனால் உனக்கு செழிப்பு இருக்கிறது என்று கர்த்தருடைய ஆவியார் சொல்லுகிறார். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனின் கேதுருவை போல என்ன செய்வான்? வளருவான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, உலக மக்கள் பஞ்சத்தில் அடிபடலாம், ஆனால் தேவனுடைய மக்கள் வர வர செழித்து கொண்டே போவார்கள், வர வர விருத்தி அடைந்து கொண்டே போவார்கள். ஏனென்றால் செழிப்பின் வல்லமை தேவனுடைய மக்களுக்கு இருக்கிறது. அந்த செழிப்பின் தேவன் உள்ள இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் சொல்லுவோம், என் தேவன் செழிப்பின் தேவன், அவர் எனக்குள்ளே இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், என் தேவன் செழிப்பின் தேவன், அவர் எனக்குள்ளே இருக்கிறார். நான் பனையை போல செழித்து லீபனோனின் கேதுருவை போல வளருவேன். எல்லாரும் கரங்களை தட்டி கருத்து சோதரிப்போம். தேங்க்யூ. அருமையானவர்களே, அவிதமாக விசுவாசிக்க வேண்டும். பஞ்சத்தின் மத்தியில் தேவனுடைய மக்கள் பாருங்க செழிப்புள்ளவர்களாய் மாறும்படி கர்த்தருடைய செழிப்பின் வல்லமை எல்லாருக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களை குறித்து நாம் வாசித்தோம். எல்லாருமே பஞ்சத்தில் என்ன செஞ்சாங்க? செழித்தார்கள். அவர்களை சுற்றிலும் பஞ்சம் இருந்தது. அவர்களை சுற்றி இருக்கிற மக்கள் பஞ்சத்தினால பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் ஆபிரகாம் ஆகட்டும், ஈசாக்காகட்டும், யாக்கோபாகட்டும் யாருமே பாருங்க பஞ்சத்தில் பாதிக்கப்படல. அவர்கள் வளர்ந்து கொண்டே வந்தார்கள், விருத்தடைந்து கொண்டே வந்தார்கள். அருமையானவர்களே, அவர்கள் ஆராதித்த அந்த தேவன் தான் இன்றைக்கு இருக்கிறாரு. அவர் தான் இன்றைக்கு நம்முடைய தேவன். ஆகவே அவர்களைப் போலவே நாமும் பாருங்க பஞ்சத்தின் மத்தியிலே செழிக்கும்படி கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வராத பணம் எல்லாம் கர்த்தர் கொண்டு வருவார். வராத பணங்களை கர்த்தர் கொண்டு வருவார். தடைப்பட்ட பணங்களை தேவதூதர்கள் செய்வாங்க, கொண்டு வருவாங்க. ஏனென்றால் செழிப்பின் வல்லமை வேலை செய்து கொண்டிருக்கிறது. சாத்தான் சொல்லுவான் வராது வராதுன்னு, ஆனா நீங்க சொல்லணும் வரும், என் தேவன் கொண்டு வருவார். நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தர் சொல்றார், நீ சொன்னபடி உனக்கு ஆகும். பண விஷயத்தில் வர அற்புதம் நடக்கும். கவனிங்க, இப்போ ஒரு வேத பகுதிக்கு திருப்போம். எசேக்கியேல் 36:25 வாசிக்கிறேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன். 27வது வசனம், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து, எல்லாரும் சொல்லுவோம் ரட்சித்து, உங்களை ரட்சித்து. இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனியையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். ஆண்டவர் என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. முதலாவது சொல்றாரு, நான் உங்க மேல சுத்தமான ஜலம் தெளிப்பேன், உங்களை நான் சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். நல்லா கவனிங்க. நம்ம பாக்கியம் என்ன தெரியுமா அருமையானவர்களே? நம் கர்த்தரால் சுத்தமாக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு உலக மனுஷன் பாருங்க, தன்னுடைய பிரயாசத்தை சார்ந்து கொண்டு தன்னைத்தானே சுத்திகரிக்கிறதுக்கு இவன் என்ன செய்கிறான்? பிரயாசப்படுகிறான். நான் பீடி குடிக்க மாட்டேன், நான் பொடி போட மாட்டேன், நான் சாராயம் குடிக்க மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் யார்ட்டையும் எதையும் திருட மாட்டேன், நான் ரொம்ப யோக்கியமான ஆளு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உலக மனுஷன் அவ்விதமாக தன்னைத்தானே சுத்திகரிக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறான். கவனிங்க, இவன் யோசிக்கிறான், அப்படி ஒரு சுயநீதிமானா இருந்தா எல்லா பாவத்திலிருந்து விடுதலை ஆயிடலாம், கடைசியில் மோட்சம் போய் சேர்ந்துடலாம்னு சொல்லி இவன் யோசிக்கிறான். ஆனால் பிரச்சனை என்னன்னா, தேவன் ஒரு மனுஷனை சுத்தமாக்கவில்லை என்றால் அவன் பாவியாதான் செய்வான், இருப்பான், சுத்தமாகவே மாட்டான். கவனிங்க. ஆனால் கர்த்தருங்க நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை என்ன செய்வேன்? சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். கர்த்தர் நம்மளை எதனால சுத்தமாக்கி இருக்கிறாரு? இயேசுவின் ரத்தத்தினால சுத்தமாக்கி இருக்கிறாருங்க. இயேசுவின் ரத்தத்தினால நம்மை கழுவி சுத்தமாக்கி இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவின் ரத்தத்தினாலே
நான் கழுவப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் என்னை இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவி சுத்தமாக்கி இருக்கிறார். நம்முடைய பாக்கியமே தான் பாருங்க, கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? சுத்தமாக்கி இருக்கிறார். ஆகவே நீங்கள் சுத்தமாவீர்கள். பாருங்க, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளை குறித்த தீர்க்க தரிசனம் இது. இப்ப 26வது வசனம் பாருங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு. நம்ம உள்ளத்துக்குள்ள பாருங்க புது இருதயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாராம். ரட்சிக்கப்பட்ட மக்கள் இதெல்லாம் பார்க்கணும். பிரச்சனையவே பார்த்துட்டு இருக்க கூடாது, சத்தியத்தை பார்க்கணும். ஆண்டவர் பாருங்க, இந்த பழைய இருதயத்தை, இந்த பாவ இருதயத்தை பிடுங்கி எரிஞ்சிட்டு என்னைக்கு இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு ஒரு புதிய இருதயத்தை நமக்குள்ள நினைச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. இதை தான் பாருங்க பழைய ஏற்பாட்டு பக்தர்கள்லாம் வாஞ்சித்தாங்க. தாவீது பாவத்தில் விழுந்துட்டான். விழுந்த பிறகு உணர்வடைகிறான். உணர்வு அடைஞ்சிட்டு கர்த்தர்ட்ட கேட்கிறான், ஆண்டவரே ஒரு புது இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும் ஆண்டவரே. என் இருதயம் பாவ இருதயமா இருந்ததுனாலதான் நான் பாவம் செஞ்சுட்டேன். ஆனா நீர் என்னுடைய இருதயத்தை பரிசுத்த இருதயமாக மாற்றி இருப்பீரானால் நான் கொஞ்சம் பரிசுத்தமா இருந்திருப்பேன், வாழ்ந்திருப்பேன். நல்லா கவனிங்க, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை இடத்துல புதுப்பியும் சொல்லி கேட்கிறான். ஆனா கர்த்தர் அதை அவனுக்கு செய்ய முடியல. ஏன் செய்ய முடியல தெரியுமா? இயேசு வரல அவனுடைய நாட்கள்ல. சிலுவையில அருமையானவர்களே ரத்தம் சிந்தல. மனிதர்கள் ஆவியிலே மறுபடியும் பிறக்கும்படியான ஒரு வழி உண்டாக்கப்படவில்லை. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம நாட்கள்ல அந்த வழி உண்டாயிருக்கிறது. இயேசு வந்திருக்கிறார், சிலுவையிலே மரித்திருக்கிறார். அவருடைய புண்ணியம், அவருடைய சிலுவை பாடுகள் நம்முடைய இருதயத்தை மறுபடியும் பிறப்பித்திருக்கிறது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், சத்தமா சொல்லுங்க, புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்னொரு முறை சொல்லுவோம், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், புது சிருஷ்டியா இருக்கிறேன். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதுசாயிடுச்சுங்க. இப்ப சுத்தமான இருதயத்தை, நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு என்று 26வது வசனத்தை சொல்றாரு. இப்ப 27வது வசனம் பாருங்க. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, இதான் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம். நிறைய பேர் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அருமையான கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய பலன், கிறிஸ்தவ ஜீவியத்தை வல்லமையோடு வாழ வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானுடைய பலன் அவசியமா இருக்கிறது. ஏனென்றால் இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, எல்லாரும் சொல்லுவோம், பலன் அடைந்து, நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி வரைந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் முதலாவது கழுவுகிறாரு, இரண்டாவது இருதயத்தை சுத்தமாக்குகிறாரு, புதுசா மாத்துறாரு, மூன்றாவது அருமையானவர் அவருடைய ஆவியின் பிரசன்னத்தினாலேயே நம்மை நிறைக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆவிக்குரிய ரீதியில ஒரு விசுவாசிய பாருங்க பணக்காரனா மாத்துறாரு ஆண்டவர். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்கள் ஒருவேளை கையின் பிரயாசங்கள்ல பெரிய முன்னேற்றம் இல்லாம இருக்கலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், ஆவியிலே நீங்க பெரிய ஐஸ்வர்யவான்கள். இதெல்லாம் நம்பணும். அப்புறம் சொல்றாரு ஆண்டவர் பாருங்க 28வது வசனம், இதை மட்டும் வாசித்து முடிச்சிருவோம். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல், எல்லாரும் சொல்லுவோம், பஞ்சத்தை கட்டளையிடாமல், கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி, நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனியையும் வயலின் பலன்களையும் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். அதாவது கர்த்தர் சொல்றார், உன் கைகளின் பிரயாசத்தை பெருக பண்ணுவேன். கைகளின் பிரயாசத்தில் அபாரமான பெருக்க உண்டாகும். ஒரே ஒரு வசனம், சங்கீதம் 37 18 19 வாசிக்கிறேன். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, பஞ்ச காலத்திலே என்ன செய்வார்கள்? திருப்தி அடைவார்கள். உத்தமர்கள் யாருன்னா உத்தமராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். உத்தமர்கள்னா யாரையோ நினைச்சிட்டு இருக்காதீங்க. உத்தமராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே உத்தமர்கள் தான், நீதிமான்கள் தான். அருமையாளர், அந்த நீதிமான்களை பற்றி கர்த்தருங்க சொல்றாரு, அவர்கள் பஞ்ச காலத்திலே என்ன செய்வார்கள்? திருப்தி அடைவார்கள். பஞ்சம் அவர்களை பாதிக்காது.
நான் சொல்லுகிறேன், கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் பெருக்கி கொடுக்கிறார். ஆவிக்குரிய ரீதியில நம்மளை ஐஸ்வர்யவான்களாக கர்த்தர் மாற்றுகிறது மட்டுமல்ல, உலக பிரகாரமான ரீதியிலும் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிறார். அருமையானவர்களே, அதனால தான் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தின் வல்லமை, செழிப்பின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்து கொண்டிருக்கிறதுனால வராத பணம் கண்டிப்பா என்ன செய்யும்? வரும். குட்டி போடாத மாடு குட்டி போடும், பிறக்காத பிள்ளை பிறக்கும். அருமையானவர்களே, இதுவரைக்கும் வராத நன்மைகள் வரும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஏன்னா அவருடைய செழிப்பின் வல்லமை வேலை செய்து கொண்டிருக்கிறது. விசுவாசியுங்கள். அருமையானவர்களே, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, தரித்திரத்துக்கு எதிர்த்து நில்லுங்க. தரித்திரத்தையும் பிசாசுடைய வல்லமை விரட்டி அடிங்க. கர்த்தர் செழிப்பிலே வாழ உங்களுக்கு உதவி செய்வார். ஜீவ வார்த்தை ஆலயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமானோர் கூடி தேவனை ஆராதிக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தை வேதாகமத்திலிருந்து மிக தெளிவாகவும் எளிமையாகவும் இங்கு போதிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையும் வளம் பெற இந்த சத்தியங்களை கேட்டு பயனடையுங்கள். உங்களையும் எங்கள் ஆலயத்திற்கு அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்காநத்தம் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.